ஹாய் வெல்கம் டு D3 மேக்ஸ். நம்ம இன்றைக்கி எடுத்துக்கிட்ட டாபிக் வந்து டைஸ் நியூமரல்ஸ். இது ஆல்ரெடி வந்து நம்ம நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இன்றைக்கி என்ன சம் பார்க்க போகிறோன்னா, ஒரே ஒரு டைஸ் கொடுத்து அதில் எந்த நம்பர் கொடுத்தாலும் அந்த நம்பருக்கு ஆப்போசிட் சைடு எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து என்னென்னா சிங்கிள் டைஸ் எடுத்திருக்கேன். அதில் வந்து 1, 3, 5ங்கிற 3 நம்பர்ஸ் இருக்குது. நமக்கு ஆப்போசிட்ஸ் ஆஃப் 1 வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ சிங்கிள் டைஸ் கொடுத்து எந்த நம்பர் கொடுத்துருந்தாலும் ஆப்போசிட் சைடு கண்டுபிடிக்க சொன்னால் எந்த நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பரோட என்ன ஆட் பண்ணால் நமக்கு வந்து 7 வருதுன்னு பார்க்கணும். இப்போ 1ஓட என்ன ஆட் பண்ணால் 7 வரும்னா 6 ஆட் பண்ணால் தான் நமக்கு 7 வரும். அதாவது சிங்கிள் டைஸ் கொடுத்துருந்தாலே சம் ஆஃப் அதை ஆப்போசிட்ஸ் என்று கண்டுபிடிக்கணும்னா அதை சம் பண்ணோம்னா 7 வரணும். இப்போ சப்போஸ் உங்களுக்கு 3 கொடுத்துட்டு 3யோட ஆப்போசிட் சைடு கேட்டாங்கன்னா 3யோட என்ன ஆட் பண்ணால் 7 வரும், 4 ஆட் பண்ணால் 7 வரும். ஸோ அதோட ஆப்போசிட் சைடு வந்து 4. இப்போ 5 கொடுத்துட்டு 5க்கு வந்து ஆப்போசிட் சைடு ஆஃப் 5 கேட்டிருந்தாங்கன்னா 5ஓட என்ன நம்பர் ஆட் பண்ணால் 7 வரும், 5ஓட நமக்கு வந்து என்னன்னா 2 ஆட் பண்ணால் 7 வரும். ஸோ அப்போ 5ஓட ஆப்போசிட் சைடுங்கிறது 2. ஸோ இதுதான் இதோட ஆன்சர். தேங்க்யூ ஸோ மச்.